Hi friends, welcome to Abhi's Ashrak. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இது சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் எள்ளு உருண்டை. இது எப்படி ஈஸியா செய்யலாம்னு நம்ம வீடியோல இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எள்ளு உருண்டை செய்கிறதுக்காக நான் ஒரு 200 கிராம் கருத்த எள்ளு எடுத்துருக்கிறேன். எள்ளு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் 1 கப்பு எள்ளு இருக்குது. இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம். எள்ளு வறுக்கும் போது நல்லா சூடாகி வரும்போது இது நல்லா பொட்டி தெரிக்கும். அதனால கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்திரமாக எடுத்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டு வரும்போது இந்த மாதிரி நல்ல சவுண்டு கேட்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வர்றது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் கை வச்சு பார்த்தா கூட இந்த எள்ளெல்லாம் நல்லா சூடாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இன்னொரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் இதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா இது நல்லா சூடு ஆறி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு க்ளீனான மிக்ஸி ஜார் எடுத்து மிக்ஸி ஜாரில் நம்ம எந்த தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. இதை சேர்த்து இதை நல்லா ஒரு பல்ஸ் மோடில் ஒரு 2-3 டைம்ஸ் அடித்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட எள்ளு எல்லாமே ரொம்ப ஃபைன் பவுடராக ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சாதான் நமக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு பேனில் 1/2 கப்பு கருப்பட்டி கரைசல் எடுத்துருக்கிறேன். நான் ஆல்ரெடி கருப்பட்டி கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதோடைய டஸ்ட்டெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்தது தான் சேர்த்துருக்கிறேன். கருப்பட்டி இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் இதுக்கு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா சூடு பண்ண வச்சு இது 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். ஃபர்ஸ்ட்டு உங்ககிட்ட முழு கருப்பட்டி இல்லை முழு சர்க்கரை இருந்துன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கை வச்சு இந்த மாதிரி தொட்டு பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரிங் இந்த மாதிரி வரணும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் நம்மளுடைய சுகர் சிரப்பை கொஞ்சமாக ஆட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம இப்படி ஒரு கையாலேயே இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து பார்க்கும்போது இது நல்லா உருண்டு வரும். பாருங்கள், இப்படி உருட்டி எடுக்கும்போது இது கையில் ஒட்டவே செய்யாது. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுல் ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருந்த எள்ளு பொடி நம்ம சேர்த்துட்டு இதில் 1 ஸ்பூன் சர்க்கரை கரைசலை சேர்த்து ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது நல்லா சூடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்லேயே நம்ம கையெல்லாம் வச்சிடக்கூடாது. ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு பிறகு நம்ம இதை சின்ன உருண்டைகளாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரோல் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். இந்த டைம் நம்ம ஆல்ரெடி சுகர் சிரப் மிக்ஸ் பண்ணாமல் இருக்கிற எள்ளு பொடியில் கொஞ்சமாக ரோல் பண்ணி இதை கொஞ்சம் கூட நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான நம்ம எள்ளு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த டைம் கையில் கொஞ்சமாக கீ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்தீங்கன்னா எள்ளு உருண்டை பார்க்குறதுக்கு இன்னுமே கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். அதே மாதிரி கீ ரோல் பண்ண முடியாதவங்க அரிசி மாவில் கூட ரோல் பண்ணி கொஞ்சம் எடுப்பாங்க. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒயிட்டிஷ் கலரில் அந்த மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி ரெண்டுமே எடுக்கலை. ஜஸ்ட் ஆல்ரெடி இருக்கிற எள்ளு பொடியில் தான் கொஞ்சம் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வாட்டி விட்ட சுகர் சிரப் நமக்கு ஃபினிஷ் ஆகி வரும்போது நெக்ஸ்ட் டைம் அடுத்து 1 ஸ்பூன் சுகர் சிரப் விட்டு இதை நல்லா ரோல் பண்ணி
மிக்ஸ் பண்ணி நல்லா ஆறுனதுக்கு பிறகு நம்ம இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து சுகர் சிரப் ரொம்ப ஆறிடுச்சு, ரொம்ப கட்டி ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒருக்க கூட ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக சூடு பண்ணி அதை மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எள்ளு பொடியில் சேர்த்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் எடுத்து வச்சுருந்த எல்லா எள்ளு பொடியிலையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு டேஸ்டியான எள்ளு உருண்டை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த எள்ளு உருண்டையில் நிறைய கால்சியம், அயன் சத்துக்கள் வந்து நிறைய இருக்குது. அதனால நம்ம பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்குமே இந்த எள்ளு உருண்டையை டெய்லி ஒரு உருண்டை இல்லை 2 உருண்டை வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான எள்ளு உருண்டை எப்படி செஞ்சோன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.